வந்து ஒரு டென்னிஸ் பால் விளையாடுற அந்த சர்க்கிள் அதில் வந்து நீங்கள் விக்கெட் எடுக்கிறோம் அல்லது வந்து அதில் ஏதோ மேஜிக் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் ஏரியாவில் ஒரு சுனில் நரேன் மாதிரி ஒரு ஆள் நம்மகிட்ட இல்லை. அஃப்கோர்ஸ் யூ ஹேட் அ கிரேட் ஸ்பின்னர்ஸ் லைக் அனில் கும்ப்ளே ஒரு நம்ம அஸ்வின் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த அந்த பாலை சர்ப்ரைஸ் பண்ணுற பவுலிங் அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு மென்டர் கிடையாது, பெரிய சர்க்கிள் அந்த சர்க்கிள் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஆட்களே உங்களோட தொடர்பில் இல்லை. கண்டிப்பாக சார். ஸோ ஹவு டிட் யூ ஃபைண்ட் தட்? சார் என்னோட ஒரே விஷயம் என்னென்னா, நான் யூடியூப்பில் நான் எல்லாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு இதான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு சக்ஸஸ் ரொம்ப தூரம் மாதிரி தெரில சார். என்னோட சக்ஸஸ் எப்போவுமே நான் எப்படி பார்த்தேன்னா 22 yards அவே தான். பேட்ஸ்மேன் அங்கே இருக்கான், என்னோட சக்ஸஸ் ஜஸ்ட் 22 yards அவே. நாட் 10 years ஃப்ரம் இயர். நார்மலாக ஒருத்தன் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறேன்னா 10 years ஆச்சும் ஆகும் இந்த இந்தியன் டீமுக்குள்ளே வரத்துக்கு. நான் அப்படி பார்க்கல. நான் இந்த 22 yards அவையில் இருக்கிற பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா யாராவது டிசீவ் பண்ணிக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படிதான் சும்மா சில பேட்ஸ்மேன் போட ஆரம்பித்தேன். எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே பெரிய பெரிய பேட்ஸ்மேன் போடும்போது அவங்களும் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே வந்துருச்சு சார். பட் ஸோ ஆனால் நான் அது பிளானே பண்ணல. பிளானே ஆனால் எனக்கு தெரிஞ்சுது இதான் இல்லைன்னு தெரிஞ்சுது. ஸோ பண்ணி தான் பார்க்குறோமே, இப்படி பண்ணி பார்க்கலான்னு தான் சார் மைண்ட்.